டேய் ராகுலு, ம் பண்டிகை எல்லாம் வரப்போகுது. ஆனா நம்ம இன்னும் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே. எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. என்ன பண்ணணும்? நிறைய பண்ணணும்ல. பண்டிகைன்னா ஷாப்பிங் போகணும், பொருட்கள்லாம் வாங்கணும், அதுக்கு நம்ம தயாராகணும். அதுவும் முக்கியமான பண்டிகை வருதுல, பொங்கல் வருது. நாங்களாம் சின்ன பிள்ளைல ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கலுக்கு நாங்க எப்பவுமே ட்ரெஸ் எல்லாம் புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன வயசுல நானே, எங்க அம்மா, எங்க அப்பா, அப்புறம் என்னோட தங்கச்சி 4 பேரும் எங்க அப்பாவோட டிவிஎஸ் எக்ஸல்ல போவோம். நான் முன்னாடி இப்படி உட்காந்து போவேன். அப்ப சின்ன வயசுங்கிறனால அதுல பத்துவனுக்கு, அதனால உட்காந்துட்டு நாங்க போய் டவுன் ஹால்ல வந்து கல்கத்தா பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. அங்க போய் எங்க அப்பா ட்ரெஸ் வாங்கி தருவாரு. 50 rupees. 50 rupees என்ன தருவாங்க? ஃப்ராக்கெல்லாம் கிடைக்கும். ஐயோ, ஆமா வாங்கியிருக்கோம் நாங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம். அப்புறம் எங்க அம்மா வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு பானை வாங்குவாங்க. பானை வாங்கிட்டு பொங்கல் செய்யறதுக்கு அந்த மஞ்சள் கலர் பானை இருக்கும்ல, வெண்கல பானையா அது, அந்த பானை வாங்குவாங்க. அந்த பானையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்ன வாங்குவோம், அப்புறம் பொங்கலுக்கு முன்னாடி வந்து அந்த பொங்கப்பூ எல்லாம் வாங்குவோம். அப்புறம் வந்து அந்த இலையெல்லாம் வாங்குவோம் கட்டுறதுக்கு. அப்புறம் நாங்க கரும்பு வாங்குவோம். கரும்பெல்லாம் வந்து மேண்டட்ரியா நான் சாப்பிட்டுருவேன். நீ இவ்வளவு பெரிய 2 குச்சி கொடுத்தாலும் நான் உட்காந்து எப்படியே கழுத்துல துண்டை கட்டிட்டு உட்காந்து நான் சாப்பிட்டுருவேன். ஆமா ஆமா, அந்த எஜமான் படத்துல அந்த ரஜினிக்கு வாயில அந்த அருகம்புல வச்சதுக்கு வாய் வீங்கி இருக்கும்ல, அந்த அளவுக்கு நான் அனுமார் மாதிரி கரும்பு சாப்பிட்டுருவேன். உங்க வீட்டுல இருந்தா கரும்பை கொண்டு போய் ஜூஸ் போட்டு வரீங்க. கரும்புக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. இப்படி எவ்வளவு கரும்பு கொண்டு போய் ஜூஸ் போட்டு குடிப்பானே. கரும்பு எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கடிச்சு கடிச்சு தானே சாப்பிடணும். அதுக்குதானே பொங்கல் விழாவே வச்சிருக்காங்க. கரும்பு சாப்பிடணும், கரும்பெல்லாம் வச்சிருப்போம். அப்புறம் நாங்க வந்து மருதாணி எல்லாம் முதல் நாளே அலசி நாங்க வந்து வச்சுக்குவோம். அப்புறம் காலையில எழுந்திரிச்சோடனே பொங்க வச்சு சங்கூதிடுவோம். யாருக்கு சங்கூதிங்க? பொங்கலுக்குடா. பொங்கலுக்கு அந்த கரும்பு எல்லாம் கட்டி சங்கூதணும் அந்த அடுப்புல எல்லாம் வச்சு. அப்புறம் நாங்க வந்து 3 வேளையை சலிக்காம இன்னைக்கு நான் பொங்கல் எல்லாம் சாப்பிடுவேன். ஆமா, சக்கரை பொங்கல், பால் பொங்கல், அப்புறம் அந்த பொங்கல் குழம்பு. பொங்கல் குழம்புல வந்து எல்லா காய்கறியும் போட்டு மொச்சை எல்லாம் போட்டு சூப்பரா இருந்திருக்கும். அந்த குழம்பு எல்லாம் வச்சு வேற அளவுல சாப்பிட்டு தூங்கிடுவேன்.